ഹല്ലേലൂയാ. ഒരു വചനത്തെ വാസിപ്പോ. സംഗീതം 37:34. அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே 8ஆம் மாதத்தின் கடைசி வாரத்திலூட இந்த வசனத்தை அடியனுக்கு நீ கொடுத்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியே கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதே நீ காண்பாய். கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துறதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது அவர் உங்களே யாரையெல்லாம் கர்த்தர் உயர்த்துவார்? சங்கீதம் 27:5 வாசிப்போம். கர்த்தர் தீங்கு நாட்களில் கர்த்தர் நம்மளை கூடார மறைவுக்குள்ள வைத்து கண்மலையின் மேல் ஒளித்து வைத்து என்னை கர்த்தர் பாதுகாக்கிறவராய். தீங்கி வரும்போது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். இன்னும் தீங்கி நாட்கள் தான் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இந்த உலகத்தில் நம்ம இருக்க போகுது. நேற்றைக்கு கூட யூடியூப் திறக்கும் போது கன்னியாகுமரியில் அந்த கேரளா பகுதியில் வந்தது போலேயே இப்போ தண்ணியெல்லாம் ஊருக்குள்ளே வந்துச்சா. எப்போ தான் இந்த சென்னைக்குள்ளே இருந்து நம்ம ஊருக்கு வரப்போகுதுன்னு கர்த்தர் என்ன கேட்டால் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கா, அடுத்த சுனாமி வரப்போகுது இருந்து. ஆனால் கர்த்தர் சொல்கிறதே கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இந்த நாட்களில் அதிகமாக தேவசமத்தில் நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார். ஆனால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தீங்கு நாள் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார். என்ன தீங்கு வந்தாலும் கர்த்தர் அதை நம்மளை மறைத்து கர்த்தர் இந்த மாதத்தின் கடைசியில் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மை மற்ற ஜனத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை உயர்த்தினார். இன்னுமேலும் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவரார். கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைவிடார். அவர் பூமியிலும் போன வாரமே நான் சொன்னேன், வானவருக்கு சிங்காசனம், பூமி அது அவ்வளோ பெரிய மனிதன், தேவன் பெரிய ஆண்டவர் கர்த்தர் நம்மளை. அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவராய் வானத்திலும் பூமியிலும் இருந்தார்தோ அதே போல கர்த்தர் இந்த நாட்களில் நம்மளே உயர்த்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 3:3. சங்கீதம் 3:3. கர்த்தர் இந்த நாட்களில் நம்மட தலையை உயர்த்துகிறவர். ஏக ஜனங்கட மத்தியில் போகும்போது தெரியும் கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்தி இருக்கிறார். மற்ற ஜனங்கட முன்னாலே போகும்பாரு, ஆண்டவரை தேடி வந்ததினால கர்த்தர் நம்மளை எவ்வளோவாக உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியில் இன்னும் நம்மளே கர்த்தர் என்ன சொல்கிறார், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை இனிமேலும் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். நம்ம இனஜனப்பார் மத்தியிலூட கர்த்தர் பாரு நம்மளை உயர்ந்திருக்கிறவர். அவங்களுக்கு அதிசயம், பரவாயில்ல இவன் ஆண்டவரை தேடி போனானே, கர்த்தர் பாரு இவனை உயர்த்தி இருக்கிறாங்கன்னு. அதே போல இன்னும் கர்த்தர் நம்மளை இந்த மாதத்தில் மீதி உள்ள நாட்கள்லையும் வாழ்க்கையில் கர்த்தர் உயர்வே தரப்போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, வேதத்தில் ஒரு 5 நபரை குறித்து பார்க்கலாம், யாரையெல்லாம் கர்த்தர் உயர்த்தினாங்க, எப்பறவங்களே கர்த்தர் உயர்த்துகிறாங்கன்னு. முதலாவது துக்கப்படுகிறவர்களே தேவன் உயர்த்துகிறார். 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே தேவன் உயர்த்துகிறார். 3வது சாந்த குணமுள்ளவர்களே தேவன் உயர்த்துகிறார். 4வது சிறுமைப்பட்டவர்கள் ஏழை எளியவனே தேவன் உயர்த்துகிறார். 5வது தங்களை தாழ்த்துகிறவனே தேவன் உயர்த்துகிறார். இந்த 5 விதமான காரியங்கள் இந்த நாளைக்கு நான் உங்களிடத்துல பேச போகிறேன். முதலாவது துக்கப்படுகிறவர்களே தேவன். யாரெல்லாம் நீ துக்கத்தோடு வந்திருக்கிறியா, கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். துக்கத்தை அவர் காண்கிறார், உன் கண்ணீரை அவர் காண்கிற தேவன். கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவர். வசனத்தை வாசிப்போம். யோபு 5:10 வாசிப்போம். யோபு 5:10.
தாழ்ந்தவர்களே உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை என்ன பண்றாரா? ரட்சித்து. யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களே கத்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். துக்கத்தோடு நீ வந்திருப்ப, ஆனால் கத்தர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ள தேவன். துக்கத்தை அவர் காண்கிற தேவன். அவர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவர். அதில் யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இது நம்ம யோபுக்கு வந்த பாடுகள், வேதனைகள், துக்கங்கள். அவன் கூட வந்தவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணாங்களா? அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று ஒருவரும் அவரோடு ஒரு வார்த்தையும் அவனோட ஒன்றும் பேச முடியாது. துக்கத்தில் இருக்கிற மனுஷர்கிட்ட என்ன பேசுறதுக்கு? இப்போ யோபு துக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. அவன் கூட்டாளிகள், அவன் சோழர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து அவங்க பக்கத்திலே உட்கார்ந்து ஒன்றும் பேச முடியல. ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்துருந்தார்களா? அதே போல் நம்ம போகிறோம், துக்க வீட்டுக்கு போகிறோம். அவங்களோட துக்கத்தை பார்க்கவும் நம்மளால் ஒன்றும் பேச முடியாது. ஆனாலும் கத்தர் என்ன, அப்படிப்பட்டவங்களை இந்த மாதத்தில் கத்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். யோபே உயர்த்தினதான். அவன் துக்க நாட்கள் முடிந்த பொழுது கத்தர் அவனை இரட்டத்தினையா ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினாங்க. அதே போல் துக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை இந்த நாட்கள் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யோபு தன் மிருக ஜீவன்கள், சொத்துக்கள், தன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தாங்க. ஆனாலும் கத்தரன் அவன் உடம்பிலும் வியாதி வந்துச்சு, உடம்பும் சுகம் இல்லை. ஆனாலும் கத்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் வேதனை நேரத்தில் கத்தர் அவனோடு இருந்தார். யோபுக்கு வந்தது மாதிரி நமக்கு வந்தால் அந்த சோதனையின் மத்தியில் நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் யோபின் சோதனையில் கத்தர் அவனை பாதுகாத்தார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோபு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 6:3. அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்களா? கடற்கரை மணலே பார்க்கலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம், அவன் துக்கம் யாரிடத்திலும் சொல்ல முடியாது. போய் ஃப்ரெண்ட்ஸுங்க உட்கார்ந்துருந்தா கூட பேசாமல் அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாங்களா? அதே போல் இந்த நாட்களில் துக்கத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்கு போன உடனே அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சமாதானம் சொல்ல முடியாது. பக்கத்தில் தான் போய் உட்கார்ந்துருந்தா அப்புறம்தான் அவங்கக்கிட்ட சொல்ல முடியும். யோபுக்கு வந்த சூழ்நிலை நமக்கு இந்த நாட்களில் வரக்கூடாது. அப்படிப்பட்ட வந்தாலும் கத்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யோபு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 16:6. நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? கத்தர் தான் ஆறுதல் கொடுக்கணும். துக்கத்தில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு தேவன் தான் ஆறுதல் தரணும். நமக்கு எல்லாருக்கும் துக்கம் வந்துருக்குது. ஆனால் வந்து உட்கார்ந்துருக்கவங்க உடனே நமக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து அப்படியே தான் உட்காருவாங்க. உட்கார்ந்து போய் அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நேரத்தில் கத்தர் தான் நம்மளோட துக்கத்தை தாங்கிறவர். ஆனால் ஒரு துக்கம் வந்தானே அதுக்குள்ள கத்தர் என்ன துக்கப்படுகிறல தேவன் என்ன பண்ணுவாரா? உயர்த்துவார். ஒரு போதும் அப்படி விட்டுருகிற தேவன் அல்ல. ஒரு துக்கம் வந்தானா உனக்கு ஒரு உயர்வு இருக்குன்னு அர்த்தமா. கத்தர் உன்னை உயர்த்துகிற தேவன். யோபுக்கு வந்த துக்கத்தில் அவன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா சகித்ததினால கத்தர் அவனை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து யோபே கத்தர் உயர்த்தினார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 39:2 வசிங்க. சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 2. நான் மௌனமாக ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனால் என் துக்கம், இது வந்து தாவீது சொல்றாங்க, நான் மௌனமாகி ஊமையுமாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனால் என் துக்கம் அதிகம். நம்மளோட துக்கம் எவ்வளோ துக்கங்கள் வருத்த நேரத்தில் தேவனோடு நம்ம சேருவோம். நம்மளோட துக்கத்தை தாங்கக்கூடிய கிருபையை கத்தர் நமக்கு தருகிறார். ஒருத்தருக்கும் துக்கம் இல்லாமல் இல்லை. நான் நேற்றைக்கு தான் ஒருத்தர் ஞாபகம் வருது. ஒருத்தவங்க சொன்னாங்களா, ஒரு வைத்தியம் சொன்னாரா, எந்த வீட்டில் சாவில்லை அந்த வீட்டு வாசலில் போய் ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா ஒரு வைத்தியன். ஒரு அம்மா இங்கிருந்து கிளம்பினாங்களா, எவ்வளோ ஊருக்குங்களா, எங்கே போனாலும் இந்த வீட்டில் சாவு இருக்குதா, இந்த யுவா எங்கள் வீட்டில் சத்து
அப்போ எங்கே தான் போய் மண்ணள்ளிட்டு வர்றதுக்கு? அது முடிவே இல்லாமல் போச்சு. அதே மாதிரி சாவில்லாத வீடு இல்லை, துக்கமில்லாத வீடு கிடையாது. ஆனால் கர்த்தர் தான் நம்மளை தைரியப்படுத்துகிறவர். அது மட்டுமல்ல, 38ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 38ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நான் வேதனைப்பட்டு நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அப்போ அதன நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கிறார். நீ வேதனைப்பட்டு வந்திருக்கிறியா? எவ்வளோ வேதனை என் குடும்பத்தில் இருந்துருச்சா? கர்த்தர் என்னை உயர்த்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆனால் தாழ்மைக்கு முன்னால கர்த்தரை தாழ்த்துகிறவனை என்ன பண்றாரா? உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். துக்கப்படுகிறவர்களே தேவன் உயர்த்துகிறார். யாரெல்லாம் துக்கத்தில் இருக்கிறாங்களோ, துக்கப்பட்டிருக்கிறாங்களோ, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, சாந்த குணமுள்ளவர்களே தேவன் உயர்த்துகிறார். சங்கீதம் 147 வாசிப்போம். சாந்த குணமுள்ளவர்களே தேவன் உயர்த்துவார். யாரெல்லாம் சாந்த குணமாக அமைதலா இருக்கிறீங்களோ, கர்த்தர் அவங்கள என்ன பண்ணுவாரா? உயர்த்துகிறவரா இருக்கிறார். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர், சாந்த குணம் உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். சாந்தமா இருக்கிறியா? கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எண்ணாகமம் 12:3. மோசையை பற்றி நம்ம சொல்லும் போது, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். எழுப்பி இஸ்ரேல் ஜனங்களை நடத்தும்படி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் சாந்த குணத்தை கர்த்தர் பார்த்தார். ஜனங்களை எல்லாம் கர்த்தருடைய அவன் கையில் கர்த்தர் கொடுத்தாங்க. கர்த்தர் அந்த ஜனத்தை நடத்தக்கூடியதான கிருபையை மோசைக்கு கர்த்தர் கொடுத்தார். அதே போல் இந்த நாட்களில் நம்ம சாந்த குணமுள்ளவர்களாயிருந்தால் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களா? பூமி கொள்வார்களா? எவ்வளோக்கு எவ்வளோ சாந்தமாக இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ பேர் சிலவங்க நல்லா திடீர்னு பேசின உடனே பதில் சொல்லுவாங்க. சில என்ன பண்ணுவாங்க? மௌனமாக இருப்பாங்க. அந்த மௌனம்தான் அப்படியே தெரியும் நமக்கு. அவங்க மௌனத்தை பார்த்தன அமைதலாக இருப்பாங்கன்னு. கேட்கிற உடனே பதில் சொல்லக்கூடாது. எது இருந்தாலும் சாந்தமாக நம்ம பதில் சொல்லும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:5. நம்ம சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்து கொள்ளணுமா? நம்ம நினச்சா கூட சாந்த குணம் நமக்கு கோவந்தான் வரும் சில நேரத்தில். ஆனாலும் கர்த்தர் என்ன சொன்னார்? நீங்கள் சாந்த குணமாக இருங்க. எல்லா மனுஷரும் தெரிந்து கொள்வதுக்காக கர்த்தர் உங்களுக்கு சாந்த குணத்தை தர வேணும். கர்த்தரோட நாள் சமீபமாக இருக்கிறாங்களா? இந்த நாட்கள் நம்ம சாந்த குணமுள்ளவர்களா தேவனே போல நம்ம மாறுவோம். அவர் சாந்தமோ இயேசுவானவர் சாந்தமாக இருந்தார். நம்மளும் ஆண்டுகள் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவரே கர்த்தர் என்ன பண்ணுறாரா? உயர்த்துகிறவராக இருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களே தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இயேசுவின் சாந்த சூபத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். குணமுள்ளவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றப் போகிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதலாவது, துக்கப்படுகிறவர்களை தேவன் உயர்த்துகிறார். ரெண்டாவது, சாந்த குணமுள்ளவர்களே தேவன் உயர்த்துகிறார். மூணாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே தேவன் உயர்த்துகிறார். வசனத்தை வாசிப்போம். 89ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 89:19. அப்பொழுது நீ பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியே ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே உயர். தாவீதுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர், அப்பொழுது நீர் உம்முடைய பக்கத்துக்கு தரிசனமாகி பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க
சௌரியவான் மேல் வைத்து தெரிந்து கொள்ளப்பட்டவனே உயர்த்தினேன். காரில் தாவீதே தேவன் உயர்த்தினான். அதே போல நம்மளே இந்த நாட்களில் தேவன் உயர்த்த வல்லமை உள்ள தேவன். அது மட்டுமல்ல, சங்கீதம் 112 9ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 112 9. வாரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையா உயர்த்துவான். நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாங்களா? உயர்த்துகிறான். ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஒரு வசனம் சொல்கிறாங்க, நீ கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாரா? அமக்கி குலுக்கி சரிந்து விழுற அளவுக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்குறாரா? அந்த வசனத்தை வாசிங்க. கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு அவர் என்ன பண்ணுறாங்களா? அமக்கி குலுக்கி சரிந்து விழுற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுக்குறாரு. அந்த வசனத்தை வாசிங்க. கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுவீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அப்படி மடி காட்டணுமா? கர்த்தர் அப்படியே போடுவாரா? நீங்கள் எப்படி கர்த்தருக்கு கொடுக்குறீங்களோ, மனசோட கொடுக்குறீங்களோ, வாங்கும்போது இந்த மடியை காட்டி இதுக்குள்ளே கர்த்தர் போடுவாரா? அது கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. நான் கொடுக்கறதுனால கர்த்தர் எனக்கு அப்படி கொடுக்குறார். நான் யாருக்கும் இது வரைக்கும் கொடுக்க வேண்டியதை நான் குறைச்சதே கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கும்போது என் தேவைகளெல்லாம் கர்த்தர் எனக்கு தருகிறார். கர்த்தர் என்ன சொல்கிறார்? அமக்கி குலுக்கி சரிபடி நீங்கள் ஆண்டவருக்கு மனசோட கொடுத்து பாருங்க. கொடுக்குறவங்களுக்கு தெரியும் எப்படி கொடுத்து கர்த்தர் அவங்கள நடத்துகிறாங்கன்னு. தெய்வத்துக்கு கொடுக்கும்போது அவர் ஒருபோதும் மறந்து விடுகிற தேவன் அல்லவா? நீங்கள் கொடுக்கறதே அவர் மறக்கவே மாட்டார். நீங்கள் அது வாங்கும்போது கர்த்தர் அமக்கி குலுக்கி சரிந்து விடுற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனபடினால கர்த்தர் இந்த நாட்கள் என்ன பண்ணுவார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். அதான் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கொடுக்கிறவனே கர்த்தர் உயர்த்துவார். ஒருபோதும் அவனுக்கு குறை வைக்கவே மாட்டார். நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஏழையாயிருந்தோம். ஏழைகளை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். அந்த தேசத்துக்கே பெரிய ஆளாக்கி நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம பிறந்து வளர்க்கும் போதெல்லாம் ஐஸ்வர்யம் இருந்தாச்சா? ஒன்றுமே இருந்தோம். நம்ம இன்னைக்கு எல்லா ஜனத்தின் மத்தியிலும் 4 இடத்துல போனால் அந்த இடத்துல கர்த்தர் நம்மை மையப்படுத்துகிறார், நம்மளை உயர்த்துகிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். மனுஷனுக்கு கொடுக்கல. ஒரு ஏழைக்கு இறங்கும் போது கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்க. எனக்கு அந்த காலத்தில் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஊழியத்தில் ட்ரைனிங் எடுக்கும்போது பாஸ்டர் சொல்லுவார், அநீதியோட உலகப்பொருக்கினால ஆத்மாவே லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நான் கடைபிடித்தேன். யாராவது ஒரு புதிய ஆத்மா என் சர்ச்சை தேடி வந்தா அடுத்த நாள் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் போய் சேரும். அப்படிதான் இந்த வந்த ஜனங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அம்மா எப்படிப்பட்டவங்க. ஒருத்தர் போய் எனக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டேனே மனசே ஆறாது. ஐயோ, பிள்ளைகளுக்கு அது இல்லையே, கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு. அன்றைக்கும் எனக்கு அந்த மனது தான், இன்றைக்கும் தான். இல்லாவிட்டாலும் கேட்பேன், ஆண்டவரே அது நான் செய்யணும்ப்பா, எனக்கு கொடுன்னு கேட்பேன். கர்த்தர் இது வரைக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அதனால தான் போல இந்த 72 வயசு வரைக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். 52 வருஷம் ஆயிடுச்சு ஊழியத்துக்கு வந்து. என் கூட ஊழியத்துக்கு வந்தவங்களும் இல்லை, ஒரே தான் இருக்கிறாங்க. என் கூட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தல ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு. 50 பேரே ஊழியத்தை எடுத்துக்காங்க. என்னை ஜீவனோட வச்சிருக்கிறார். குடும்பத்திலும் சரி, எங்கள் குடும்ப வாரிசு 50 வயசு வரை தான் எங்கள் அம்மா எல்லாருமே, யாரும் உயிரோட மேலே இருந்தது கிடையாது. அப்படிப்பட்டோம். ஆனால் கர்த்தர் எனக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்துறார். ஜாதகம் எழுதியிருக்கிறார். 35 வயசு தான் என் ஜாதகமே. ஆனால் இன்னைக்கு இரட்டி வயசில் கர்த்தர் என்ன வச்சுட்டார். எல்லாம் உங்களோட ஜபந்தான். கர்த்தர் பாரு, அவருக்காக வந்ததுனால இன்னைக்கு இதுவரைக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். என் ஆயுஷ் நாட்களை பெருக செய்தார். இனி எத்தனை நாள் வைக்கிறாங்களோ தெரியாது. இருக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தருக்காக உண்மையாக அவரோட ஊழியத்தை முடிக்கணும். அதுதான் எனக்கு ஆசை. கர்த்தர் என்ன பண்ணுறாரா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உயர்த்துகிற தேவன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ எப்படி நடந்தாங்க நமக்கு எல்லாம் தெரியும்.
அந்த இடத்துல கத்தர் என்ன பண்ணாரு? ராஜா ஷாத்ராக் மேஷக் அபேந்திரகோ என்பவர்களே பாபிலோன் தேசத்துல உயர்த்தினார். கத்தர் அவங்களோடு கூட இருந்தார். இந்த கஷ்டத்திலும் சிங்ககையில போட்ட பொழுது எல்லா இடத்திலும் அவங்களுக்கு எல்லா நேரத்திலும் கத்தர் அவங்களோடு கூட இருந்தார். உபதிரவத்தின் பாதையில கத்தர் ஷாத்ராக் மேஷக் அபேந்திரோடு கூட இருந்தார். அவருடைய தேவன் ஆரென்று கத்தர் வெளிப்படுத்தும்படி உதவி. அவங்களே உயர்த்தினதான தேவன் உங்களையும் கத்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 5:6 வாசிப்போம். 1 பேதுரு 5:6. ஆண்டவர் கத்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துகிற தேவன். கத்தர் என்ன சொல்றார்? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவனு அவரோட பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. நம்ம பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கும் போது கத்தர் நம்மளை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது என்ன வாசித்தோம்? துக்கப்படுகிறவர்களை தேவன் உயர்த்துகிறார். 2வது சாந்த குணமுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். 3வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் உயர்த்துகிறார். லேலுயா. முதலாவது எப்படிப்பட்டவங்களை தேவன் உயர்த்துகிறார்? நீங்க துக்கப்படுற நேரத்தில் கத்தர் உங்களை உயர்த்துகிறார். நீங்க கவலைப்படாதீங்க, கத்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். 2வது சாந்த குணம். நீ சாந்தமாயிருந்த எங்க போனாலும் குணத்தை காட்டாதீங்க, அமைதலாயிருங்க. சாந்த குணமாயிருந்தா கத்தர் உங்களை உயர்த்துகிறார். 3வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் உயர்த்துகிறார். எளியவனேயும் சிறுமைப்பட்டவனேயும் தேவன் உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2:8 வாசிங்க. 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனே புழுதியிலிருந்து எடுத்து எளியவனே குப்பையிலிருந்து உயர்த்துகிறதே. நம்மளெல்லாம் எளியவங்களா இருந்தோம், ஒன்றும் இல்லாம இருந்தோம். நீதிமொழிகள் 31:23. 23. பாத்தீங்களா? பெரிய பெரிய அதிகாரியோட பெரிய பெரிய ஊழியக்காரோட இப்ப நம்மளோட ஒரு கல்யாணத்துக்கு போறோம். நம்மளை பார்க்கும் போதே அவங்க என்ன வாங்கம்மா வாங்க ஐயா இங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க, நம்ம மதிக்கிறாங்க. அவங்க எப்படி நினைச்சனா? கத்தர் மூலமா அவர் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்றார். உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவன். அவங்க புருஷன்மாரெல்லாம் போய் பெரிய அதிகாரிகள் பக்கத்தில் உட்காருங்க, நீங்க சந்தோஷப்படுங்க. ஆண்டவருக்குள்ள வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த பெரிய கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ சந்தோஷப்படணும். பரவாயில்ல, நம்ம எப்படி இருந்தோம்? தாழ்மையா இருந்தோம். இன்னைக்கு பாரு, பெரிய அதிகாரி மத்தியில போய் உட்காரும்படி என் புருஷனை பாரு. ஒரு கல்யாணம் வந்தாலும் வாங்கய்யா இங்க வந்து உட்காருங்க, ஒரு மீட்டிங் வந்தாலும் இங்க வந்து உட்காருங்க. நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்ம புருஷன் மாதிரி போய் அந்த அதிகாரியின் மத்தியில் உட்கார்றாங்க. அதே போல கத்தர் நம்மளை அதிகாரியின் மத்தியில் உட்காரும்படி எளியவனே என்ன பண்ணியிருக்காங்க? புழுதியிலிருந்து எடுத்து புழுதியிலிருந்து சிறியவனே புழுதியிலிருந்து எடுத்து எளியவனே குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்க, அவர்களை எப்படி உட்கார வைக்கிறாங்களா? பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பாருங்க, இவ்வளோ பெரிய தேவன். நம்ம ஆண்டவரை தேடினதுனால கத்தர் நம்மளை குறைச்சிட்டாங்களா? ஒருபோதும். மற்றவங்களுக்கு பார்க்கும் போதா ஒன்றும் இல்லை, ஆனால் கத்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கத்தர் செய்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை தேடி வந்ததுனால குழியிருந்தோம், குழியான சேற்றில் இருந்தோம், குழியில் இருந்தோம். இன்னும் நம்ம வீட்டுக்கார் யாரும் ரட்சிப்புக்குள்ள வரல. ஆனால் அவங்களே கூட கத்தர் மாற்றணும். நம்ம வந்தது மட்டுமல்ல, அவங்களையும் கத்தர் மாற்றணும். பெரிய அதிகாரிகளோட ராஜாக்களோடு உட்காரப்படும்படியாக கத்தர் அவங்களுக்கு கிருபையை கொடுக்கணும். அவர் சிறியவனே புழுதியிலிருந்து எடுத்து எளியவனே குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்கள் பிரபுக்கள் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியில் அஸ்திபாரங்கள் கத்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். கத்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். இவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. அதிகாரியின் மத்தியில பிரபுக்களின் மத்தியில கத்தர் நம்மளை கொண்டு உட்கார வைக்கிற தேவன். அது மட்டுமல்ல, 113 சங்கீதம் 7 வாசிப்போம். 113 சங்கீதம் 7. அவர் சிறியவனே புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறாராங்க, எளியவனே குப்பையில் இருந்து உயர்த்து. நம்மளை பொண்ணும் இல்லாம இருந்தோம், அற்பமா இருந்தோம். நம்மளை
கத்தர் உயர்த்துகிறார். அந்த மேலான இடத்துக்கு கத்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நம்ம மிகவும் இந்த நாட்களில் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உபாகமம் 15 அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 18 அதிகாரம் 15 அதிகாரம் 7-8. ஆமாம், யாராவது ஓடி வந்த அம்மா இவ்வளோ பணம் இருக்குதா குடும்பம்னு சொன்னாம்மா உடனே கொடுக்கவா போகிறோம். ஆனால் இந்த குணம் நம்மக்கிட்ட இல்லை. ஆறு வந்து கேட்டாலும் உடனே தூக்கி கொடுத்துட போகிறோம். இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆறு பணம் கேட்டு வந்தால் என்ன சொல்லுவாங்க? இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரு? அவங்க வந்து கேட்டது நிமித்தம் அவனுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ போன வாரத்திலோட ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, 1.5 லட்சம் ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்களா, அவங்க கொடுக்கவே இல்லை. பாருங்கள், மனசு வந்து கொடுத்துட்டோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க? திருப்பி கொடுக்க மனசில். எத்தனையோ பேருக்கு தான் சாட்சி தான். கஷ்டத்தில் கடன் வந்து கேட்குறாங்க, கொடுக்குறோம். திருப்பி கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னப்பா ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? கடன் கொடுக்கத்தான் சொல்கிறாரு ஆண்டவர். கையை நீட்டி தாராளமாக அவனுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. கத்தர் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் கொடுத்தவன் என்ன பண்ணோம்? திருப்பி கொடுக்க வேண்டியது அவன் கடமை. அவனுக்கு மனசாட்சி இருந்தால் அவன் திருப்பி கொடுக்கணும். ஒரு பயம் இருக்கணும். ஐயோ அவன் கஷ்டம். ஒருத்தனுக்கும் சும்மா பணம் கிடையாது. மொத்தம் கண்ணீர் விட்டு கண்ணெல்லாம் தூங்காமல் இருந்து கஷ்டப்பட்டு கிடைக்கிற காசு தான். ஒரு எளியவன் வந்து கேட்குறான், ஐயோ அவரு கொடுமா, அப்புறம் கொடுத்துட்றேன். நம்ம அந்த கொடுக்குறோம். ஆனால் அவன் நினைக்கணும், ஐயோ இது அவன் கஷ்டப்பட்டு உண்டாக்கின காசு ஆயிடுச்சு, இவன் பணத்தை நம்ம கையில் வச்சுக்க கூடாதுன்னு அவன் நினைக்கணும். அதே போல் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட மற்றவங்களையும் வந்து கேட்கும்போது அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனதை கத்தர் நமக்கு தர வேண்டும். பைபிள் வசனம். ஆனால் அந்த வசனத்தின்படி நம்மளால் ஜீவிக்க முடியாது. யோசிப்போம், பணம் கொடுக்க முடிந்தானா, கொடுத்தனா கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனபடினால் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு இருக்கிற அந்த குணத்தை கத்தர் நமக்கு தரணும். வந்து கேட்டால் கொடுக்கக்கூடிய ஒரு குணத்தை கத்தர் நமக்கு தரணும். நம்மளோட மனசை அப்படிப்பட்ட மனதை கத்தர் நமக்கு தர வேண்டும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 9 அதிகாரம் 18 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 9 அதிகாரம். எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கத்தர் அவனே கத்தர் நடத்துவார். பெரியவனுக்கு பணக்காரனுக்கும் இருக்குது. ஆனால் எளியவனையும் கத்தர் நடத்துகிறார். அவன் ஒரு கஷ்டம் வந்தனா எந்த வழியாவது கத்தர் அவனுக்கு உதவி செய்கிறார். ஆனபடியினால் இந்த நாட்கள் இப்படிப்பட்டதான எளியவனுக்கு மனதை கத்தர் நமக்கு தர வேண்டும். அது மட்டுமல்ல, யோபு 7 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். யோபு 7 அதிகாரம் 15 வசனம். 7:15 வாசிக்கிறமா? 7:15 இந்த வசனம் எங்க இருக்குது? ஆனாலும் எளியவனே அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். பாரு ஆமா, என்ன பண்றாரா? எளியவனே அவர் வாயில் நின்றும் 5:11 பலவானே அவன் எளியவனே அவர் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறவராயிருக்கிறார். அதே போல இந்த நாட்கள் எளியவனே கத்தர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். முதலாவது வந்து யாரே கத்தர் உயர்த்துகிறாரா? துக்கப்படுகிறவர்களே தேவன் உயர்த்துகிறார். இரண்டாவது சாந்த குணமுள்ளவர்களே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே தேவன் உயர்த்துகிறார். நான்காவது எளியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் தேவன் உயர்த்துகிறார். ஒரு பாட்டு பாடுவோம். எளிமையான எங்களையும் என்று நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே,
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அடுத்தது, தங்களே தாழ்த்துகிறவர்களே தேவன் உயர்த்துகிறார். ஆரெல்லாம் தேவ சமூகத்தில் தங்களே தாழ்த்துகிறார்களோ அவர்களே தேவன் உயர்த்துகிறவராயிருக்கிறார். மத்தேயு 23:12 வாசிப்போம். தன்னை தாழ்த்துகிறவனே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துகிறான். தன்னை உயர்த்துகிறவன் என்ன பண்ணுவாரு? தாழ்த்தானால் எங்க போனாலும் நம்ம தான் உயர்ந்தவன் நம்ம மெச்சிக்க கூடாது. கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது நம்ம உயர்த்தவர் தான். ஆனபடினால் தாழ்ந்தவரே கர்த்தர், தாழ்த்துகிறவர்களே தங்களே தாழ்த்துகிறவர்களை தேவன் உயர்த்து. ஆரெல்லாம் நீங்க தேவனிடத்தில் தங்களை தாழ்த்துகிறீர்களோ உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தாழ்த்துகிறவர்களே தேவன் உயர்த்துகிறார். அடுத்தது நீதிமொழிகள் 3:34. நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரே அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்க. தாழ்மை உள்ளவர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்வர் அவருக்கு கிருபை. தாழ்மை உள்ளவர்களாயிருப்போம். தங்களே தாழ்த்துகிறவர்களை தான் தேவனை உயர்த்துகிறார். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 11:2 வாசிப்போம். நீதிமொழிகள் 11:2. தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் என்ன இருக்குதா? ஞானம். யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறாங்களோ தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்துல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம், என்னடா இவனுக்கு இவ்வளோ ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இவரை பார்த்தா அப்படி தெரியலையேன்னு. ஆனால் கர்த்தர் நம்ம நினைக்கிறதல்ல, அவர் நினைக்கிறது வேற. நம்ம மனுஷரே அற்பமாக நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறது? எல்லாம் எங்கள் ஐயாவுக்கு யாரை பற்றி குறை சொல்லக்கூடாது, எல்லாரையும் அவரில் மேன்மையாக தான் அவர் எண்ணுவார். நான் யாரா பற்றி ஏதாவது ஒரு குறை அவர்கிட்ட சொன்னேன், இந்த குறையெல்லாம் எடுத்து எங்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் நான் எப்பவும் நினைப்பேன், அவருக்கு ஒரு மனுஷருடைய குறை மட்டும் பேசுறது ஐயாவுக்கு பிடிக்காது. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் வச்சிருந்தார். எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி தான் நேசித்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கும் கத்த தரணும். தாழ்மை உள்ளவருக்கு கத்த கிருபை அளிக்கிற தேவன், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய கிருபையை கத்த தர வேண்டும். அது மட்டுமல்ல, மத்தேயு 18:4 வாசிப்போம். ஒரு சின்ன பிள்ளைய போல நம்மளை தாழ்த்தும் போது பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பானா. ஆனபடினால் இந்த நாட்களில் தங்களே தாழ்த்துகிறவர்களை தேவன் உயர்த்துகிறார் சொல்றாரு கர்த்தர். இந்த நாட்கள் தாழ்மை உள்ளதான ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு நம்ம ஆண்டவரை தேடினதுனால, மற்றவங்க முன்னாலே யாருக்கு முன்னாலே நம்மளை தாழ்த்ததுனால ஒன்றும் நமக்கு உறைஞ்சு போறதில்லை. கர்த்தருக்கு தெரியும் நம்ம நிலவரங்களை. கர்த்தர் என்ன சொல்ற? தங்களை தாழ்த்துகிறவர்களே தேவன் உயர்த்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2:8 வாசிப்போம். அவர் எப்படி பண்ணாரா? மரண பரியந்த அவர் தம்மை தாழ்த்தினாரா. ஆனா எல்லா வானத்துக்கும் மேலாய கர்த்தர் அவரை உயர்த்தப்பட்டார். அதே போல இயேசுவின் தாழ்மை நமக்கு தர வேண்டும். இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறதல்ல, இந்த வசனத்தை கேட்கும் போது அப்படிப்பட்ட சுபாவத்தை கர்த்தர் நமக்கு தர. துக்கப்படுகிறவர்களை தேவன் உயர்த்துகிறார், சாந்த குணமுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் உயர்த்துகிறார், எளியவனையும் தேவன் உயர்த்துகிறார், தங்களை தாழ்த்துகிறவர்களை தேவன் உயர்த்துகிறார்.